பலருக்குமே ஒரு பெரிய ஒரு முகத்தை பார்க்கும்போதே சே என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். படுக்க போகும்போது தான் தேவையில்லாத 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால தூக்கம் இல்லாமல் இருக்கேன். இது எல்லாமே நம்ம சரி செஞ்சுட்டு கண்களை சுற்றி இல்லை ஃபேஸில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை அப்ளை பண்ணால் கருவளையம் பிரச்சனை முற்றிலுமாக சரியாகும். காலையில் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணீரை மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ இப்படி குடிக்கும்பொழுது ட்ரைனஸ் குறையும், மலச்சிக்கல் இருக்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். சித்த மருத்துவத்தில் சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல்ல இருந்து உயிரை கொள்ளக்கூடிய ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இல்லை கேன்சர் வரைக்குமே சித்தர்கள் நமக்கு மருந்துகளை சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த பதிவில் நம்ம என்னங்க பார்க்க போகிறோம்? பலருக்குமே ஒரு பெரிய ஒரு முகத்தை பார்க்கும்போதே சே என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருவளையம் அதிகமாக இருக்கிறது தாங்க. கருவளையம் இருக்கும், கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது, வாயை சுற்றி எனக்கு கருப்பா, லிப்ஸை சுற்றி மட்டும் ஏங்க கருப்பாக இருக்குது, லிப்ஸுமே எனக்கு வந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? கருவளையம் போக்குறதுக்கு என்னென்னங்க வழிமுறை செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பொதுவாகவே இந்த கருவளையம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு 30 வயதை கடந்தாலே வர ஆரம்பிச்சிருதுங்க. கருவளையம் வர்றதுக்கான காரணங்கள் பொதுவாக நான் நிறைய பதிவுகளில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய தலைமுடியாக இருக்கட்டும், சருமமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா உடல் உள்ளுறுப்புகளில் நமக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ என்னென்ன பாதிப்புனால கருவளையம் வரலாம்? ஈஸியாக நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு, சித்த மருத்துவத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த காஸ்மெட்டிக்ஸ் நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்தி இந்த கருவளையத்தை போக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கருவளையம் வர்றதுக்கான முக்கிய காரணம் சரியா தூக்கம் இல்லாமல் இருப்பது. போதுமான அளவுக்கு உங்கள் உடலுக்கான உறக்கம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 6லிருந்து 8 மணி நேர உறக்கம் கண்டிப்பா எல்லோருக்கும் வேணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இரவு நேரத்துல தாங்க தூங்கணும். நான் பகல் நேரத்துல தூங்குறேன், 3 மணிக்கு படுத்து காலையில 8 o'clock வரைக்கும் தூங்குறேன், ஏர்லி மார்னிங் 3 to 8 தூங்குறேன், இல்ல ஏர்லி மார்னிங் 4 to 10, அந்த மாதிரி தூக்கம் கிடையாது. இரவு நேரத்தில் ஒரு 6லிருந்து 8 மணி நேரம் உறக்கம் ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் நல்ல இருட்டில் தூங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம உடலுக்கு தேவையான, சருமத்திற்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே சரியாக செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா இரவு. நல்ல இருட்டில் நம்ம தூங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை தாண்டி உங்களுக்கு அடுத்த முக்கியமான காரணம் என்னென்னா, சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா சருமத்தில் பாதிப்பு ஏற்படுறது, திடீர்னு ஒரு வயதான தோற்றம், கண்கள் சுற்றி கருவளையம் இருக்கிறது, கழுத்தை சுற்றி கருவளையம் இருக்கிறது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்த பிறகு தான் நம்ம உடலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள், கரும் புள்ளிகள் நமக்கு வர மாதிரி, கண்களை சுற்றி கருவளையம் வர மாதிரி நமக்கு ஒரு நிலை வருது. ஸோ அதனால் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், வறட்சி தன்மை, டேண்ட்ரஃப் இருக்கா செக் பண்ணுங்கள், கருவளையம் இருக்கா, சரி. அடுத்தது உடலில் சருமத்தில் எங்கேயாவது ஒரு ட்ரைனஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ட்ரைனஸ் இருந்தால் தான் நமக்கு கருவளையம் ஏற்படுது. ட்ரைனஸ் இருந்தால் தான் அதிகமான பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நமக்கு வருது. அதனால் உடல் வறட்சி இருக்கா, இதனால நமக்கு கருவளையம் வரலாம். அடுத்து 4வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இன்சோம்னியா அப்படின்னு சொல்கிற தூக்கமின்மை பிரச்சனை. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, டிப்ரெஷன் இருக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, படுக்க போகும்போது தான் தேவையில்லாத 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கேன். ஒவ்வொரு ஏஜ்லையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷனாக நம்ம பிறந்துட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இருக்கும். அது எப்படி கடந்து போகணும்னு நினைக்கணுமே தவிர ஒரு விஷயத்த, நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, ஒரு விஷயத்த நெகட்டிவாக பல ஆங்கிளில் திங்க் பண்ணி என் உடம்பே போயிடுச்சு, ஹேர் ஃபால் ஆகுது,
கண்களை சுற்றி கருவளையம் வருது, இந்த மாதிரியெல்லாம் சொன்னீங்கன்னா அதனால் மைண்டை எப்போவுமே ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து மெடிசன்ஸ் மட்டும் கிடையாது, மன ரீதியான மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு ஒவ்வொருத்தருக்குமே உணர்வு பூர்வமான விஷயங்களும் நம்ம இங்கே நிறைய நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் சைக்காலஜிக்கலாகவும் அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் செஷன் அவங்கள தனியாக திரும்ப அழைச்சி நம்ம பேசி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கும்போது ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இதை நான் பதிவிடுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததான ஒரு பாயிண்ட், 6வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த். கான்ஸ்டிபேஷன் இருக்கா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதிகமாக கான்ஸ்டிபேஷனோ இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருந்தாலும் கருவளையம் வரும். இது எல்லாம் நம்ம சரி செஞ்சுட்டு எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக என்ன பாயிண்ட்டுக்கு வாங்க மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனையும் சரி செய்தால் மட்டும்தான் கண்கள் ஏற்படக்கூடிய இந்த கருவளையம் பிரச்சனையும் சரியாகும். எடுத்தோன்னே இந்த ஆயில் போடலாமா, இந்த க்ரீம் போடலாமா, அது மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. இது எல்லாமே நம்ம சரி செஞ்சுட்டு கண்களை சுற்றி இல்லை ஃபேஸில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை அப்ளை பண்ணால் கருவளையம் பிரச்சனை முற்றிலுமாக சரியாகும், இதை நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, எடுத்த உடனே ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம அரிசி வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் ஆலோவேரா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கற்றாழை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஓகே, இல்லை ஆலோவேரா ஜெல் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இதில் சேர்த்துக்கோங்க. பூலாங்கிழங்கு பொடி 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ உங்களுடைய முகத்தில், கண்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல, கழுத்தை சுற்றி நமக்கு கருமை நிறத்தில் இருக்குன்னா அந்த இடத்துலையும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ரெகுலராக இதை நீங்கள் அப்ளை பண்ண தான் நம்ம முகத்தில், சருமத்தில் இருக்கக்கூடிய கருமை நிற திட்டுக்கள் மறைய ஆரம்பிக்கும். அப்போ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்பெஷலாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, இதை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த நீரை குடிச்சிக்கிட்டே வாங்க. உடல் உஷ்ணம் குறைஞ்சி, ட்ரைனஸ் குறைஞ்சி, கண்களில் இருக்கக்கூடிய கருவளையம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, அப்படி இந்த நீர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம இந்த உலர்ந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, இது கொஞ்சமாக அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதோட கொஞ்சம் கம்மியாகவே வெட்டிவே, இதை தண்ணீரில் போட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணீரை மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ இப்படி குடிக்கும்பொழுது ட்ரைனஸ் குறையும், மலச்சிக்கல் இருக்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உடலும் முகமும் உங்களுக்கு பொலிவாக இருக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நல்பிராமாதி தைலம், குங்குமாதி தைலம், அருகன் தைலம் இரவு நேரத்தில் கண்களை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ராடக்ட்னா திரிஃபலா நெய்ங்க. திரிஃபலா நெய் கண்களை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண் எரிச்சல், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கருவளையம், இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.